Hi friends, I'm Dr. Tamil Chelvi, பல் மருத்துவர். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பேட் பிரெத், வாய் துர்நாற்றம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். வாய் துர்நாற்றம் எல்லாருமே எப்பயாவது நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, வாயில வந்து ஸ்மெல் வருது. பட் சில பேருக்கு ரொம்பவே அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 30% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வாய் துர்நாற்றம் அடிக்கடி இருக்கும். இது எந்தெந்த ஏஜ் குரூப்லலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்பெஷலி அந்த ஒரு டீனேஜர்ஸ்க்கு சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து வாயை வந்து ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் இரெகுலராக வந்து சாப்பாடு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறனாலையும் அவங்களுக்கு பேட் பிரெத் வரும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நாக்கில் வந்து டங் கிளீனிங் பண்ணுறதை நிறைய பேர் தவிர்ப்பாங்க. ஸோ டங்குலையும் உங்களுக்கு வந்து கிருமிகள் பாக்டீரியாஸ் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். பல்லு மேலே இருக்க பாக்டீரியானாலையும் நாக்கு மேலே இருக்க பாக்டீரியானாலையும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு வரிய வழிகளை நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30+ அப்படி 25 to 30+ அந்த குரூப் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கும், இல்லைன்னா சொத்தப்பல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து சொத்தப்பல் இருக்கும்போது ஒரே இடத்துல ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் படிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்னால வாய் வந்து ஸ்மெல் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு கம் டிசீஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஜிஞ்சைவைட்டிஸ், பெரிடோன்டைட்டிஸ். ஜிஞ்சைவைட்டிஸ்னா கம் லெவல்லே வந்து இந்த பிளாக் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறது. இங்கே பெரிடோன்டைட்டிஸ்னா கம்ஸ்க்கு கீழே இருக்க எலும்பை போய் தாக்கியிருக்கும். ஸோ அதுக்குள்ள ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் உங்களுக்கு பேட் பிரெத் வரும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், ஹீட் கொடுக்கும் இல்லையா ஸ்மோக்கிங். ஸோ அந்தனாலையும் உங்களுக்கு பேட் பிரெத் வரும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ட்ரை மவுத் இருக்கும். ஏன் ட்ரை மவுத் இருக்கு அப்படின்னா வாயில வந்து உமிழ்நீர் நல்லா சுரக்காது. தட் மீன்ஸ் சலைவா. அந்த சலைவா நல்லா சுரக்காதனால என்ன ஆகும்னா வாய் வந்து ரொம்ப ட்ரைனஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் நிறைய தண்ணி, எப்பயுமே வாயை வந்து ட்ரை ஆக்காம எப்பயுமே கொஞ்சம் தண்ணி அப்பப்போ சிப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ட்ரைனஸ் கம்மியாகும். அதனாலேயும் நிறைய பேருக்கு வந்து ட்ரை மவுத் இருக்கும். சில பேருக்கு உமிழ்நீர் நிறைய சுரக்காததுக்கு ரீசன் அவங்களோட சலைவரி கிளாண்ட்ஸ், உமிழ்நீர் சுரக்கிற ஒரு கிளாண்ட் வந்து அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை அது வேலை செய்யாமையும் இருக்கலாம். அதனாலேயும் உங்களுக்கு பேட் பிரெத் இருக்கும். மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் த பேட் பிரெத் வந்து வாயில் இருக்க வாய் சம்பந்தமான கிருமிகள், ப்ளஸ் வந்து வாய் ட்ரையாக இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து நாக்கில் வந்து படிஞ்சிருக்குது, அப்புறம் மாதிரி இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட், அப்புறம் இர்ரெகுலர் டயட், டைமுக்கு சாப்பிடாம, அதே மாதிரி கார்லிக், அப்புறம் வந்து வெங்காயம், இந்த மாதிரி சில பேர் வந்து ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிடும்போது அதனாலேயும் உங்களுக்கு பேட் பிரெத் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி டாக்டர், இதெல்லாம் நான் விட்டுட்டா சரியாயிடுமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். சில பேருக்கு வந்து சில பேர் பயப்படுவாங்க, பேட் பிரெத் வந்தா எனக்கு போகவே மாட்டேங்குது, லைஃப் லாங் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியும் பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன், இப்போ நான் வந்து வாய் கிளீனாக நான் வச்சிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு பேட் பிரெத் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு சான்சஸ் ஆஃப் வாயில் இல்லாமல் அவங்களோட லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு சளி நிறைய பிடிச்சிருந்தாலும் வாய் துர்நாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு டான்சில் இருக்கலாம், டான்சிலைட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதனாலேயும் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, வயிற்றுல GERD அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபிகல் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இதனாலையும் வயிற்றுலேருந்து ஆசிட்ஸ் வந்து வாய் வழியாக வரும்போது வயிற்றுலேருந்து அந்த ஸ்மெல்லு வரும். ஸோ அது வந்து அதனாலையும் உங்களுக்கு பேட் பிரெத் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாமும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இது வந்து மெடிக்கல் ரிலேட்டட், வாய் சம்மந்தம் இல்லாமல் வாயில ஸ்மெல் அடிக்கும், பட் வயிற்றுலேருந்து அதே மாதிரி லங்ஸ்லேருந்து டான்சில்லேருந்தெல்லாம் உங்களுக்கு பேட் பிரெத் இருக்கும். இன்னொன்று ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப நாள் சர்க்கரை வியாதி இருக்கு, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கு, அவங்களுக்குன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். உங்க கிட்ட நீங்க பக்கத்துல நீங்க ஒரு 1 feet டிஸ்டன்ஸ் இருந்தீங்கனாலே குட்னு ஸ்மெல் அடிக்கும். அது வந்து ஒரு ஃபிஷ் ஸ்மெல் அடிக்கலாம், ஒரு மாதிரி ஒரு அன்பிளசன்ட் ஆர்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷலாகவே வந்து இந்த மாதிரி அன்பிளசன்ட் ஆர்டர் சக்கரை வியாதினாலையும் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களோட டயபெட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுட்டு
டென்டிஸ்ட்டை பார்த்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டீத் க்ளீன் பண்ணிட்டு நிறைய எப்பயுமே வாயில் வந்து தண்ணி எப்பயுமே வந்து ட்ரை ஆகாமல் மவுத்தை வந்து ட்ரை ஆக்காமல் வாயில் வந்து ஏதாவது பெரியோடான்டல் டிசீஸோ கம் டிசீஸோ இதாக இருந்தால் டீத் கிளீனிங்கும் கம் கீழே இருக்க அழுக்குகளையும் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே இந்த பேட் பிரெத் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிற ஜாப் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்பப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 50 ml ஆஃப் வாட்டர் வாயில் சிப் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சில பேருக்கு அல்சர் இருக்கும், ஸோ அதனாலையும் பேட் பிரெத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு பேட் பிரெத் வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பேட் பிரெத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேட் பிரெத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நம்ம கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டங் க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பல் மருத்துவர் செஞ்சு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பல்லு க்ளீன் பண்ணணும். கம்ஸ்னால பிரச்சனையா இல்லை ஏதாவது சொத்தப்பல் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி வாய் ட்ரையாக இருக்குது, அது வந்து கம் டிசீஸ் இது உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் வந்து சக்கரை வியாதினால இருக்குன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி டென்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஓரலாக செக் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை மவுத் இருக்கா, இல்லை வாயில் ஏதாவது சொத்தப்பல் இருக்கா, இல்லை வாயில் அழுக்குகள் இருக்கா, இல்லை கம் டிசீஸ் இருக்கா, இல்லை பெரியோடான்டல் டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதற்குரிய டீத் கிளீனிங்கும் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சரியாயிடும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த டென்டிஸ்ட் வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து வாயினால ஏற்படுற பேட் பிரெத். சப்போஸ் உங்களுக்கு வாயில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் வயிற்றுலேருந்து தான் அழுக்குகள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்றுலேருந்து தான் அழுக்குகள், வயிற்றுலேருந்து தான் ஸ்மெல்லு வருது அப்படின்னா அவங்க வந்து டென்டிஸ்டே ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து லங்ஸ்லேருந்து வருது உங்களுக்கு வந்து வயிறில் இருக்கு, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் மெடிக்கல் டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ரெஃபரல் அனுப்புவாங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பல்லு க்ளீன் பண்ணணும், டென்டல் செக்அப் செய்யணும். பேட் பிரெத் இருந்தால் இமீடியட்டாக டென்டிஸ்ட்டை பார்க்கணும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிகிட்டே போகக்கூடாது. சில பேருக்கு தெரியவே தெரியாது பேட் பிரெத் இருக்குன்னு சொல்லி. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யாருக்கு பேட் பிரெத் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மெல் இருக்குது, நீங்கள் போய் இமீடியட்டாக டாக்டரை பாருங்கள், டென்டிஸ்ட்டை பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, மற்றவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நம்ம அந்த மாதிரி பேட் பிரெத் இருக்கவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தி அவங்கள சரி பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாருமே பேட் பிரெத்தோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் எங்கள் கிளினிக்கை அணுகி இந்த ப்ராப்ளத்துலேருந்து கம்ப்ளீட்டாக சரியாகி உங்களோட ஹாப்பியான ஸ்மைலோட நீங்கள் வந்து யாரும் வந்து உங்களை வந்து பார்த்தாலே ஐயோ இவங்க கிட்ட வராங்களே அப்படின்னு முகம் சுளிக்காத அளவுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.